திமுக வேட்பாளர் திண்டுக்கலுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கிறார். அவருக்கு இந்த கேள்வி எதுக்கு? அவர் பழனியில் என்ன செஞ்சாருன்னு அங்க போய் சொல்லணும். அங்கதான் எம்எல்ஏ நின்றுட்டு இருந்தாரு. ஏன் இங்க வந்தாரு, எதுக்கு வந்தாரு நமக்கு தெரியல. திண்டுக்கல் அரசியல் அரங்கில் தேர்தல் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தனது பிரச்சாரத்தில் கடும் விமர்சனங்களை முன்வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஓஎம்ஆர் பட்டி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் திமுக வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் மீது நேரடியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஊர்ப்பணத்தை ஏமாற்றி கொள்ளையடித்த குடும்பம் என கடுமையாக விமர்சித்த அவர் பெரியசாமி குடும்பத்தினரின் சொத்துகள் குறித்து வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறினார். மேலும் பழனி தொகுதியை விட்டு திண்டுக்கல்லுக்கு வந்ததன் காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய அவர் உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியூரில் விலை போகுமா என கடுமையாக தாக்கி பேசினார். தனது மீது குற்றச்சாட்டு இருந்தால் அதை ஏற்க தயார் என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குறித்து பேசும்போது இந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கொண்டு வந்தது. ஆனால் திறப்பு விழா நேரத்தில் ஆட்சி மாறியதால் மற்றவர்கள் பெயரை போட்டுக் கொண்டார்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் அடுத்தவர் பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்க நினைக்கிறீர்கள் என்ற அவரது கூட்டத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த கடுமையான வார்த்தை தாக்குதல்களால் திண்டுக்கல் தொகுதியில் தேர்தல் பரபரப்பு மேலும் அதிகரித்துள்ளது. சொத்துக்கு அதிகமான வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கா இல்லையான்னு அவங்க பதில் சொல்லணும் திமுக காரங்க. அது போக மத்திய அரசாங்கத்தினுடைய இடி, அந்த இடினா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை, அந்த அமலாக்கத்துறை நம்முடைய பெரியசாமி ஐயா செந்தில்குமார் சொந்தமான மில்லு வீடுகள் எல்லாம் சோதனை பண்ணாங்க. பத்திரிகையில் வந்தது, பல பேர் பார்த்திருக்க மாட்டேங்க. அதுல இருளப்பா மில்ஸ், இருளப்பானா பெரியசாமி அவங்க அப்பா பேர், அவர் பேர்ல பல தொழிற்சாலைகள் நடத்தி அதுல கருப்பா இருக்கிற பணம் பூரா வெள்ளையாக்கி, கருப்புனா வருமானம் 1000 ரூபாய் வந்தா தெரியாம 10 லட்சம் ரூபாய் வரும். அந்த 10 லட்சம் அதுல இருந்து வந்த மாதிரி எடுத்து கணக்கு காமித்ததை மத்திய அரசாங்கத்துடைய அமலாக்கத்துறை கண்டுபிடித்து அதன் மீது வழக்கு மணி லாண்டரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள விசில் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.